சேலத்தில் தேர்தல் விதிகள் அமலில் உள்ள நிலையில் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக வணிகர்கள் 3 லட்சம் ரூபாய் வரை பணம் எடுத்து செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என மளிகை வியாபாரிகள் சங்கம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி பிருந்தா தேவியிடம் மனு அளித்தனர். வணிகர்களின் நிலையை கருத்தில் கொண்டு பணம் எடுத்து செல்லும் வரம்பை உயர்த்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். வணிகர் சங்கம் சார்பில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சில கோரிக்கை மனு கொடுக்க வந்துள்ளோம். அதாவது 50,000 வரை சரக்கு கொள்முதல் செய்ய எடுத்து சென்றால் பறிமுதல் இல்லை எனவும், அதற்கு மேல் கொண்டு செல்லும் பணங்களை ஆவணங்கள் இல்லாமல் பறிமுதல் செய்ய வேண்டும் மாவட்ட தேர்தலில் சொல்லியுள்ளார். 50,000 என்பது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னால் சேஷன் அவர்கள் தேர்தல் அதிகாரி இருந்தபோது அந்த தொகையை நிர்ணயித்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை கடந்து விட்டது. அனைத்து பொருட்களும் விலை என்ன என்பது உங்களுக்கெல்லாம் அறிந்தது. கிட்டத்தட்ட வணிகர்கள் கொள்முதலுக்கு பணம் எடுத்து போல ஒரு 3 லட்சம் ரூபாய் எடுத்து செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆவணங்கள் என்ன என்பதை கடந்த 3 தேர்தல்களாக நாங்கள் கேட்டு வருகிறோம். ஆவணங்கள் என்ன என்பதை சொல்ல மாட்டேங்கிறோம். ஆவணங்கள் என்னன்னு சொன்னால் அந்த ஆவணங்கள் நாங்கள் எடுத்து போகலாம். இப்போ பேங்க்குக்கு போகணும், பணம் எடுத்து போகிறோம் அப்படின்னா எங்களுடைய கடை ஜிஎஸ்டி நம்பர் ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, கடையோட பேன் நம்பர் ஜெராக்ஸு, அதில் நாங்கள்லாம் கையெழுத்து போட்டு அது பேங்க்குக்கு அனுப்புகிறோம். அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் வாங்கும்போதும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அந்த பேங்க்லேருந்து பணம் வாங்கிட்டு வரும்போது பிடிச்சிட்டாங்கன்னா ஆவணங்கள் இல்லைன்னா அப்போ ஆவணம் கொடுக்க முடியாது. செக்கை கொடுத்து பணம் வாங்கிட்டு வரோம், அதுக்கு ஆவணங்கள் யாரும் எதுவும் கொடுக்கறதில்லை. அதே மாதிரி வெளியில் இந்த புது பொருட்கள், இந்த புது விளைச்சல் புது சாமான்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிறதுக்கு வெளியூர்லேருந்து லேடிஸ் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களாம் ஒரு குழுக்களாக வருவாங்க. ஒரே ஆள் தான் அந்த பணத்தை கொண்டு வராங்க. 3 லட்சம் 4 லட்சம் அதை பறிமுதல் பண்ணால் அவங்க ரொம்ப இடைஞ்சல். அதே மாதிரி இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடினால் விலைவாசிகள் தற்போது உயர்வதற்கு எந்த விதமான அறிகுறிகளில் எந்த விதமான காரணமும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணிகர்கள் மேக்சிமம் 90% டிஜிட்டல் பரிவர்த்தனை. இப்போ அதில் என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு? இப்போ நீங்கள் அதை அது மொத்த வணிகம் செய்வங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க. சில்லறை வணிகம் செய்யும்போது ரொம்ப சிரமம் அவங்களுக்கு. ஏன்னா வியாபாரிகளுக்கு இந்த படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே படித்தவங்க கிடையாது. ஆனாலும் நெஃப்ட் பண்ணுறதோ ஆர்டிஜிஎஸ் பண்ணுறதோ அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க பணம் கொடுத்தா வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் தெரியாதவங்க உங்களை வரும்போது நாங்களே பாக்கி கேட்டால் தரமாட்டோம். ஒரு நெஃப்ட் பண்ணுங்கள், ஆர்டிஜிஎஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால தான் இதை நான் கேட்குறோம். இதெல்லாம் எல்லாருமே மொத்த வணிகம் கிடையாது, சில்லறை வணிகம் நிறைய இருக்காங்க. அதனால தான் நான் கேட்குறோம் தான் இந்த மனுவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அளிக்கொள்ளும் என்பதை கேட்குறோம்.